புராணத்தின்படி நரசிம்மர் பிரகலாதனுக்காக ஹிரண்யனை வதைக்க சிங்க உருவம் எடுத்து அழித்த பிறகும் அடங்காத கோபத்துடனே இருந்தார். அதனால் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் துன்பப்பட்டன. தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை அடைந்து தங்களை காக்கும்படி வேண்டினர். சிவபெருமானும் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி நரசிம்மரை அடக்க சரபம் என்னும் பறவை வடிவினை எடுத்து சண்டையிட்டார். சரபம் என்றால் பறவையும் பூதமும் மிருகமும் கலந்த ஒரு புதிய வடிவம் என்பது பொருளாகும். அந்த வடிவுக்கு சரபேஸ்வரர் என பெயருமிட்டார். அப்போது நரசிம்மர் கண்ட பேருண்டம் என்ற பறவையின் சக்தியை தோற்றுவித்தார். இப்பறவையானது சரப பறவைக்கு எதிரியாகும். எனவே சரபர் நெற்றிக்கண்ணிலிருந்து பிரத்யங்கரா தேவியை தோற்றுவித்தார். இத்தேவி கண்ட பேருண்டத்தினை விழுங்கினார். அதன் பின்பு சரபர் நரசிம்மரை தோற்றுவித்தார். சரப வடிவத்தின் ரக்கையின் பக்கம் காணப்படுபவளே இந்த பிரத்யங்கரா தேவி. பிரத்யங்கரா தேவி சரபரின் மனைவியருள் ஒருத்தியாவர். பிரத்யங்கரா விஷ்ணு, காளி, துர்கை ஆகியோரின் வடிவமாகவும் கருதப்படுகிறார். இப்பிரத்யங்கிரா 4 சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடும் 8 கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்ரமான வேகத்தோடும் காணப்படுகிறாள்.